இந்தியா ஒருமைப்பாடு மிக்க நாடாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா மொழிகளுக்கும் இடமளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர்பான வழக்கில் விக்கிரவாண்டி மாவட்ட நீதிமன்றத்தில் சீமான் நேரில் ஆஜராகினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி ஒதுக்குவோம் என்பது எப்படி ஜனநாயகம் ஆகும் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் சீமான் குறிப்பிட்டார். இதை செய்தால்தான் தருவோம், இதை செய்யலைன்னா தர முடியாது அப்படிங்கிறது இது சர்வாதிகாரம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது. இது கொடுங்கோன்மை, இது ஏற்கத்தக்கது அல்ல. இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு நேர் எதிரானது. இது இந்தியா ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட தேசமாக இருக்க வேண்டுமானால் எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்குமான முன்னுரிமை கொடுக்கப்பட வேணுங்கிறத அது சாசனத்தில் இல்லாமல் இருக்கலாம், வலியுறுத்தப்படாமல் இருக்கலாம், அது அழுத்தி சொல்லப்படாமல் இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆழ்ந்த கருத்து இதுதான்.